Okay, good afternoon, student. Next one of the topic, ideal and non-ideal solution. So ideal அப்படினா தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படினா நல்ல இயல்பு அப்படினு சொல்லலாம். அடுத்து வந்து non-ideal அப்படினா இயல்பு கரைசல் அப்படினு சொல்றோம். அப்ப நல்ல இயல்பு கரைசல் and இயல்பு கரைசல் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா உங்களுக்கு ஐடியல் and non-ideal solution. சரி, இப்போ இந்த non-ideal and ideal solutionல என்ன சொல்றது அப்படினா first ideal solution அப்படினா change in enthalpy and change in volume ரெண்டுமே வந்து equal to 0 ஆ இருக்கும். சோ அதான் வந்து இதோட கண்டென்ட். அத தெரிஞ்சுக்கோ. ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டெல்டா H equal to 0 and டெல்டா V equal to 0 ஆ இருக்கும். அப்ப change in enthalpy and change in volume வந்து எப்படி இருக்கணும்ங்கறாங்க equal to 0 ஆ இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படினா ஐடியல் சொல்யூஷன் சொல்றோம். For examples நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்ட பென்சீன் and toluene. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஐடியல் சொல்யூஷன்ஸ் போனத எக்ஸாம்பிள்ஸ் சொல்றோம். The next one non-ideal solutions அப்படினா so change in enthalpy and change in volume is not equal to 0 அவ்வளவுதான். சோ அப்ப டெல்டா H டெல்டா V எப்படி இருக்கணும் அப்படிங்கறாங்க not equal to 0 ஆ இருந்துச்சு அப்படினா அத non-ideal solution சொல்றோம். இதுல மொத்தம் ரெண்டு டைப்ல இருக்கு. ஒன்னு வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லால இருந்து விலகி இருக்கிறது பாசிட்டிவ் டீவியேஷன் ஒன்னு, நெகட்டிவ் டீவியேஷன் ஒன்னு. இப்ப அந்த பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து என்ன அப்படினு சொல்றாங்கன்னா எண்டோதெர்மிக் process அப்படினு சொல்றாங்க. அதே வந்து நெகட்டிவ் டீவியேஷன் என்ன சொல்றோம் அப்படினா எக்ஸோதெர்மிக் process அப்படினு சொல்றோம். நம்ம எண்டோதெர்மிக் அப்படினா என்ன, எக்ஸோதெர்மிக்னா என்ன அப்படினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு பாட்டில்ல வந்து தண்ணி வச்சுக்கோ, ஹீட் வாட்டர் ஹாட் வாட்டர் வந்து வச்சுக்கோ உள்ள. இப்போ வந்து அந்த பாட்டில்ல வந்து சுடு தண்ணி இருக்கும்போது வெளியில பாட்டில வந்து நீ தொட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹீட்டா இருக்கும், சுடும். அப்படி சுட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா ஹீட்டை வெளியில விட்டுனா வெளியே விட்டா அது எக்ஸோதெர்மிக். இதே வந்து அது நார்மல் வாட்டர் எடுத்துக்கோ. இப்போ இந்த குளுக்கோஸ்ல இருக்கு இல்லையா, குளுக்கோன் டிங்கிற குளுக்கோஸ், அதை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஜில்லுன்னு ஆயிடுது. அப்ப ஜில்லுன்னு ஆகுதுன்னு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருந்து ஹீட்டை எடுத்துக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹீட்டை எடுத்துக்கிச்சு அப்படின்னா எண்டோதெர்மிக், ஹீட்டை வெளியில விட்டுச்சு அப்படின்னா எக்ஸோதெர்மிக். சோ இப்போ அதை வச்சு சொல்லலாம் பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படிங்கிறது வந்து எண்டோதெர்மிக். பாசிட்டிவ் அப்படின்னா எடுத்துக்கிறது. அப்ப பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ் மீன்ஸ் எண்டோதெர்மிக். அப்ப நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் மீன்ஸ் எக்ஸோதெர்மிக். ஓகேவா? அப்ப ரவுல்ஸ் லா வந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி பாசிட்டிவ் டீவியேஷன் ஆகும் நெகட்டிவ் டீவியேஷன் ஆகும் ரெண்டா செப்பரேட் பண்றோம். அதுல பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உனக்கு எண்டோ பாசிட்டிவ்னா பிளஸ் எடுத்துக்குது, அப்ப எண்டோதெர்மிக். அப்ப நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து எக்ஸோதெர்மிக். தட்ஸ் ஆல். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் டீவியேஷன் வந்து எத்தனாலும் பிளஸ் சைக்ளோஹெக்சேன் இருக்கும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, புக்ல சொல்லும்போது பிரசன்ட் சொல்றேன். அதே மாதிரி நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அசிட்டோனும் அண்ட் குளோரோஃபார்ம்ஸ் இருக்குது. அசிட்டோன் அண்ட் குளோரோஃபார்ம்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா so the factor responsible for the deviation from Raoult's law. சோ அப்ப வந்து ஒரு ரவுல்ட்ஸ் லால இருந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து விலகி இருக்குது, டிவியேட் ஆயிருக்கு அப்படின்னா சோ ஒன்று வந்து solute and solvent interaction. ஒரு சொல்யூட்டுக்கும் ஒரு சால்வெண்ட்டுக்கும் எவ்வளவு இன்டராக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசோசியேஷன் ஆஃப் சொல்யூட். அந்த சால்வெண்ட்ல ஒரு சொல்யூட் எந்த அளவுக்கு டிசோசியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது எப்படி வந்து உடைஞ்சு போயிருக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு ஃபேக்டர் சொல்ல போறோம். நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் ஆஃப் சொல்யூட். அதே வந்து எப்படி வந்து சேர்ந்து இருக்குது, டிசோசியேஷனா பிரியறது, அசோசியேஷனா சேரது. அப்ப சொல்யூட் வந்து ஒரு சால்வெண்ட்ல எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்குதுங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரஷர் பேஸ் பண்ணி சொல்றோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி சொல்றோம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா so the factors responsible for deviation from Raoult's law. Raoult's law உள்ள இருந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து விலகி இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் கிளாஸ் போறோம். ஓகே ஸ்டூடண்ட், இப்போ இங்க பாருங்க ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்லியல்பு கரைசல் அப்படின்னு தமிழ்ல சொல்ல போறோம். ஸோ இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா an ideal solution is a solution in which each component, that is the solute as well as the solvent, obey the Raoult's law. அதாவது ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் ரவுல்ட்ஸ் லாவை வந்து ஒபே பண்ணனா அது ஐடியல் சொல்யூஷன். அதே ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் ரவுல்ட்ஸ் லாவை வந்து ஒபே பண்ணலைன்னா அது நான் ஐடியல் சொல்யூஷன். அவ்வளவுதான். அதை தான் வந்து இங்க கொடுத்துக்கிறாங்க. சோ பாத்துக்கோங்க.
ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக when the concentration of the solute is very low, okay, the concentration of solute is very low, the dilute solutions behaves ideally if two components present in the solution. ஒரு சொல்யூஷன்ல ஏபி அப்படிங்கிற ரெண்டு காம்பவுண்ட் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான சைஸ் இருக்குது, ஒரே மாதிரியான சைஸ் அப்படின்னாலும் ஸ்ட்ரக்சர்னாலும் ஒண்ணுதான். ஆனா அவங்க ரெண்டே சொல்லியிருக்காங்க, சைஸ் அப்படிங்கிறது அமைப்பு தான், ஸ்ட்ரக்சருங்கிறதும் அமைப்பு தான். அண்ட் ஹேவிங் ஆல்மோஸ்ட் சிமிலர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்ப இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டுடைய சைஸ் ஸ்ட்ரக்சர் ஆனது ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது இதுல வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆனது இருக்குது. சோ ரெண்டுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசை ஆனது இணைஞ்சிருக்குது between them. சோ அது என்ன சார் அப்படின்னா, இப்ப ஏ அண்ட் பி ன்னு சொல்லிட்டோம் இல்லையா. சோ ஏவுக்கு இடையில ஒரு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கலாம், பிக்கு இடையில இருக்கலாம், இன் கேஸ் ஏவுக்கும் பிக்கும் இடையில இருக்கலாம். அதுதான் இதுக்கு உண்டான மீனிங், ஓகேவா. அண்ட் தென் தி சொல்யூஷன் டென்ஸ் டு பிஹேவ் லைக் an ideal solution. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. the next one for an ideal solution. இப்போ அந்த ஐடியல் சொல்யூஷனுடைய ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதெல்லாமே ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ப்ராப்பர்ட்டில இருக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டெல்டா பி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம், இது வந்து ஜீரோவா இருக்கணும். அதான் சொல்லிக்கிறாங்க தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வேல்யூ. அப்போ வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அப்போ வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். எப்போ அப்படின்னா ரெண்டு காம்பவுண்டும் மிக்ஸ் ஆகும்போது. ஸோ அப்போ ஏ அண்ட் பி ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அதனுடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன், ஏ அண்ட் பிங்கிறது ஏங்கிறது சொல்லிட்டு எடுத்துக்கா, பிங்கிறது சால்வெண்ட் எடுத்துக்கா. அடுத்தது தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் when the solute is dissolved in solvent. ஒரு சொல்யூட் சால்வெண்ட்ல கரைஞ்சிருக்கும் போது வெப்ப மாற்றமானது நிகழ்வது கிடையாது. சோ அதான் டெல்டா H is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், escaping tendency of the solute and the solvent present in should be same as in pure liquid. இப்ப பியூர் லிக்விட்ஸ்ல எப்படி வந்து வேப்பரும் ப்ரெஷர் வந்து, அதாவது எப்படி வந்து உங்களுக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குதோ, அதாவது லிக்விட் அண்ட் வேப்பர், லிக்விட் அண்ட் வேப்பர் ரெண்டும் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குதோ, அதே மாதிரி இந்த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும் போதும் எப்படி இருக்கணும், அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கணும். அப்ப ஈஸியா வந்து எஸ்கேப் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன எடுத்துக்கிற பாருங்க, நான் பென்சின் டொலின்னு சொன்னேன், அது மட்டும் இல்லை என்ஹெக்சனும் என்ஹெக்டனும் எடுத்துக்கலாம், அல்லது எத்தில் புரோமைடும் எத்தில் அயோடைடும் எடுத்துக்கலாம், குளோரோ பென்சீனும் புரோமோ பென்சீனும் எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்னது ஐடியல் சொல்யூஷன். ரைட். நெக்ஸ்ட், நான் ஐடியல் சொல்யூஷன். நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம், ரவுட்ஸ் லாவை வந்து ஒபே பண்ணலைன்னா அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லிட்டோம். இப்போ அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் என்தால்பி. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது டெல்டா H வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும், டெல்டா பி வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் பாருங்க, த டீவியேஷன் ஆஃப் நான் ஐடியல் சொல்யூஷன் ஃப்ரம் த ரவுட்ஸ் லா கேன் எய்தர் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் ஆனது வந்து ரவுட்ஸ் லாவுல இருந்து விலகி இருக்கும்போது அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இப்போ அதை தான் இங்க பார்க்க போறோம். ஒன்னு பாசிட்டிவ் டீவியேஷன், another one வந்து நெகட்டிவ் டீவியேஷன். ஸோ அப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் இதுல வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுட்ஸ் லா. அப்போ ரவுட்ஸ் லாவில் இருந்து பாசிட்டிவ் டீவியேஷன்னா எப்படி வந்து விலகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ த நேச்சர் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் தி ரவுட்ஸ் லா கேன் பி எக்ஸ்பிளைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் intermolecular force of attraction between solute and solvent. A B ரெண்டுக்கு இடையில ஒரு intermolecular force of attraction ஆனது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த intermolecular force of attraction எப்படி இருக்கு அப்படின்னா, consider a case in which the intermolecular attractive force between A and B are weaker. அதாவது பாத்துக்கோ, இப்போ பாசிட்டிவ் பார்க்குறோம், AB ஆனது AABB விட குறைவா இருந்தா அது வந்து உனக்கு என்னது அப்படின்னா சோ பாசிட்டிவ், ஓகேவா. உனக்கு அது என்ன அப்படின்னா உனக்கு பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாசிட்டிவ் டீவியேஷன் அப்படிங்கிறது இப்போ ஏ ஆர் பி அப்படிங்கிற ஏபிங்கிற மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா, ஸோ அப்போ அந்த ஏஏவை விட பிபியை விட ஏபி உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, வீக்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, இதில் என்ன சொல்லிக்கலாம், ஏ அண்ட் பி பீச் த இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஏஏ பிபி அண்ட் ஏபி. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன்ஸ்ல எடுத்துட்டு அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஏபி மாலிகூல்ஸ் கூட மட்டும் தான் இருக்கும்னா ஏபி மட்டும் இருக்காது, ஏஏ இருக்கும், பிபி கூடயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ PA அப்படிங்கிறது வந்து PA0XA, PB வந்து PB0XB. இதை விட இது அதிகமாக இருக்கும், இதை விட இது அதிகமாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தது. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு கொடுத்து பார்த்தோம், இங்கே கிரேட்டர் தான் கொடுத்து பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ அப்போ P டோட்டல் அப்படிங்கிறது வந்து PA0XAவும் பிளஸ் PB0XB. இதையும் கூட்டணினா அதான் PAPB, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா P டோட்டலுக்கு ஈக்குவல். அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி உனக்கு இது ரெண்டையும் கூட்டி போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, let us understand the positive deviation by considering a solutions of ethanol and water. இப்போ எத்தனால் வாட்டர் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்திலால்கஹால் அண்ட் வாட்டர் இந்த ரெண்டையும் எடுக்கும்போது உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எத்தனால் அண்ட் வாட்டர். இப்போ எத்தனாலோ அல்லது வாட்டர் ஓகேவா, இந்த இன்ட்ராக்ஷனை விட எத்தனால் அண்ட் வாட்டருடைய இன்ட்ராக்ஷன், அதாவது ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ எத்தனாலும் சரி வாட்டர்லையும் சரி ரெண்டுலையுமே வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் பாண்ட் அதான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம், அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இங்க. இப்போ அந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், அந்த இன்ட்ராக்ஷன் ஹைட்ரஜன் பாண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து ஸோ இப்போ எத்தனால் அண்ட் வாட்டருக்கு வந்து கம்மியாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது எத்தனால் வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ பாசிட்டிவா இருக்குது, 0வை விட அதிகமா இருக்குது. டெல்டா ஹெச்சும் டெல்டா பியும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்க்காக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எத்தனாலையும் சைக்ளோஹெக்சனையும் எடுத்துக்கலாம், பென்சீனையும் அசிட்டோனையும் எடுத்துக்கலாம், கார்பன் டெட்ராக்ளோரைடு குளோரோஃபார்மையும் எடுத்துக்கலாம், அசிட்டோனையும் எத்தில் ஆல்கஹாலையும் எடுத்துக்கலாம், அதே எத்தில் ஆல்கஹாலையும் வாட்டரையும் எடுத்துக்கலாம். இப்போ நாம லாஸ்டா இதை எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அவ்வளவுதான். சரி, தென் நெக்ஸ்ட் ஸோ நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுட்ஸ் லா. இப்போ இதை வந்து நான் சொல்ல விருப்பப்படல. இப்போ பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுட்ஸ் லா என்ன சொன்னீங்க அதை அப்படியே ஆப்போசிட் தூக்கி போட்டீங்கன்னா நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுட்ஸ் லா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அங்கே உனக்கு தெரியும் டெல்டா ஹெச் டெல்டா வி பாசிட்டிவ், அப்போ இங்கே டெல்டா ஹெச் டெல்டா வி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அங்கே வந்து உனக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சொல்லிட்டாங்க. இங்கே வந்து உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அங்கே ஏ அண்ட் பிங்கிற மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஏபி அதனுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஏஏபிபியை விட குறைவாக இருக்கும். அப்போ இங்கே ஏபி இன்ட்ராக்ஷன் வந்து ஏஏபிபியை விட அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த தியரி பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. நான் ஏபின்னு சொன்னா ஏவுக்கு பதிலாக எத்தனால் எடுத்துக்க, பிக்கு பதிலாக வாட்டரை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீவியேஷன் ஃப்ரம் ரவுட்ஸ் லா. இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன். சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கரைபொருள் கரைப்பான் இடையீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றது அப்படின்னா, ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன்ல the interaction between the solvent molecules AA, the solute molecules BB, and between the solvent and the solute molecules AB. ஒன்றும் இல்லை, ஏஏவை சால்வெண்டா எடுத்துக்கினா பிபிஏ சொல்யூட்டா எடுத்துக்கிறேன். அப்போ ஏ அண்ட் பிஏ வந்து என்னன்னு சொன்னோம் அப்படின்னா சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் மாலிகூல்ஸா எடுத்துக்கணும். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டு பி சிமிலர், எல்லாமே எப்படி இருக்குங்கிறாங்க, சிமிலரா இருக்குது. These interactions are dissimilar. ஸோ அப்போ இதனுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா டிசிமிலரா, ஒரே மாதிரியா இருக்கணும். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது ஒரே மாதிரியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா எப்படி இல்லை, ஒரே மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால இது வந்து உனக்கு டீவியேஷன் ஃப்ரம் த ரவுட்ஸ் லா அப்படிங்கிறாங்க. ரவுட்ஸ் லால வந்து இது விளையாடுது. ஸோ இப்போ இதுல என்ன சொல்ற அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஏஏ அந்த சால்வெண்ட் எடுத்துட்டு அப்படின்னா பிபி அந்த சொல்யூட் எடுத்துட்டு அப்படின்னா ஏபி அப்படிங்கிற சால்வெண்ட் சொல்யூட்டை விட ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றுக்கிறது கிடையாது, ஒரே மாதிரியா இல்லை. அந்த இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இல்லை, சிமிலரா இல்லை, ஸோ டிசிமிலரா இருக்கு அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். தென் செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா dissociation of solute. solute எப்படி வந்து உடையுது. when a solute present in a solution dissociate to give its constituent ions, the resultant ions interact strongly with the solvent and cause deviation from Raoult's law. so அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு சால்வெண்ட்ல ஒரு சொல்யூட் தூக்கி போடும்போது மொத்தமா கரைஞ்சு போயிருக்கு. அப்படி கரைஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேசியில் எடுத்துக்கிட்டு இப்ப தண்ணியில போட்டு கரைச்சு அப்படின்னா K+7 Cl-7 போகுது. அப்ப which forms strong ion dipole interaction with water molecules. water molecules சேரும்போது இந்த KCl வந்து உங்களுக்கு solid ஆகும், வாட்டர் ஆனது உங்களுக்கு சால்வெண்ட் ஆகும் இருக்குது. அப்ப முழுவதும் என்ன ஆகுது அப்படின்னா கரையுது. அப்ப கரையிறது வந்து ரவுட்ஸ் லா வந்து வெளியே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஸோ இதுதான் மேல மீனிங் கொடுத்துருக்காங்க. KCl வாட்டர்ல பண்ணும்போது K+7 Cl-7. அடுத்தது அசோசியேஷன். இப்போ அசோசியேஷன்னா உருவாகிறது.
இப்போ associate of a solute molecule can also cause deviation from ideal behavior. For example, in solution acetic acid exists as a dimer by forming intermolecular hydrogen bond and hence deviate from the Raoult's law. இப்போ இந்த அசோசியேட் ஆகிறது என்ன அப்படின்னா, ரெண்டு மாலிகூல்ஸ் அசிட்டிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா பாருங்க, இந்த டாட் மாதிரி கொடுத்தாங்கன்னா இது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ ரெண்டு டைமர் அப்படின்னா இது ஒன்று, இந்த ரெண்டும் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டால பிணைக்கப்பட்டு ஒன்னோடு ஒன்றா சேர்ந்துருக்குது. அப்படி சேர்ந்திருக்கிறதும் என்ன பண்ணுதுன்னா ரவுல்ட்ஸ் லா வந்து வெளியே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து அதில் அதிகரிக்குது. அப்போ அதிகரிக்கும் போது சொல்யூஷன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியாக வந்து டிக்ரீசஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து குறையுது. அப்படி குறையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Next pressure, அதே மாதிரி தான் இதுக்கும். So the high pressure the molecules tends to stay close to each other and therefore there will be an increases in their intermolecular attraction. So அப்ப pressure அதிகமா இருக்கும்போது intermolecular force of attraction வந்து அதிகமா இருக்குது. அப்ப அதிகமா இருக்கும்போது pressure அதிகமா இருக்கிறதுனால ரவுல்ட்ஸ் லா வந்து வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹை பிரஷர் ஆகிறதுனால. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதே சிமிலர் தான், டெம்பரேச்சர் ப்ரெஷர் சொன்ன மாதிரி தான். if a solution So if a solution is sufficiently dilute, there is no pronounced solvent-solute interaction because the number of solute molecules are very low compared to the solvent. அதாவது solute molecules வந்து solvent விட பார்க்கும்போது எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் solute வந்து KCl எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா solvent வந்து வாட்டர்னு எடுத்துக்கிட்டா வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை விட அந்த KCl உடைய சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், குறைவாகணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா கரையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? when the concentration increased by adding solute, the solvent solute interaction become significant. This causes deviation from the Raoult's law. In case அந்த solute உடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி போச்சு அப்படின்னா சால்வெண்ட்ல என்ன ஆகாது, ஈஸியா கரையாது. அப்ப Raoult's law வந்து என்ன ஆயிடுது, விலகி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் இதில் ஒரு 5 கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிவியேஷன் ஃப்ரம் ரவுல்ட்ஸ் லாவில் solute solvent interaction ஒன்று, டிசோசியேஷன் ஆஃப் solute ஒன்று, அசோசியேஷன் ஆஃப் solute ஒன்று, டெம்பரேச்சர் ஒன்று, ப்ரெஷர் ஒன்று, அடுத்த ஒன்று வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு எது பார்க்க போனோம்னா குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.